நாகையில் காணாமல் போன தனது ஆட்டின் வெட்டப்பட்ட தலையை கையில் பிடித்தபடி பெண் ஒருவர் காவல் நிலையம் வந்து புகார் கொடுத்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காவல் நிலையத்தையே அதிர வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆட்டு புழுக்கையை கையில் வைத்துக் கொண்டு ஆட்டு திருடனை கண்டுபிடிக்க நடிகர் பாண்டு போராடும் இந்த காட்சிகளை போல ஆட்டு தலையுடன் காவல் நிலையம் வந்த பெண் ஒருவர் அதிரடியாக புகார் கொடுத்த பரபரப்பு சம்பவம் தான் நாகையில் நிகழ்ந்துள்ளது. திருட்டு ஆட்டை கூறு போட்டு விற்ற நபர் சிக்கியது எப்படி? நாகப்பட்டினம் அருகே வடக்கு பொய்கை நல்லூரைச் சேர்ந்தவர் 31 வயதான பூங்கொடி ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டு வருமானம் ஈட்டி வந்தார். இந்த நிலையில் தான் வளர்த்த ஆடுகளில் ஒன்றை காணவில்லை என்பது அவருக்கு தெரிய வந்தது. பல்வேறு இடங்களிலும் தேடியும் அது கிடைக்கவே இல்லை. இருப்பினும் விட்டுக் கொடுக்காத அந்த பெண் தான் ஆசையாக வளர்த்த ஆட்டை எப்படி வேண்டுமானாலும் மீட்டுவிட வேண்டுமென தெரு தெருவாக தேடி வந்தார். கத்தரிக்காய் முற்றினால் கடை வீதிக்கு வந்துதானே ஆக வேண்டும் என்பதை அறிந்த அவர் தனது ஆடு எப்படியும் கசாப்பு கடையில் தான் இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டார். தொடர்ந்து கல்லார் பகுதியில் உள்ள ஒரு கசாப்பு கடைக்கு சென்று பார்த்தபோது அங்கு தனது ஆடு வெட்டப்பட்டு தலை தனியாக முண்டம் தனியாக கிடந்ததை பார்த்து அதிர்ந்து போனார். கசாப்பு கடைக்காரரான சையது அகமதுவிடம் இது குறித்து கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது தனது ஆட்டின் தலையையும் உடலையும் கொடுத்து விடுமாறு பூங்கொடி கேட்டுள்ளார். அதனை தர மறுத்து சையது அகமது பூங்கொடியை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த ஆட்டின் தலையை எடுத்துக்கொண்டு பூங்கொடி நாகை டவுன் காவல் நிலையத்திற்கு ஆவேசமாக வந்துள்ளார். கையில் ஆட்டு தலையுடன் பெண் வருவதை பார்த்த காவல் நிலையமே ஒரு கணம் கடகடவென ஆடி போனது. அது ஆட்டுத்தலைதான் என்பதை புரிந்து கொண்ட பின்தான் காவல் நிலையம் சற்று நிம்மதி அடைந்தது. போலீசார் பூங்கொடி கொடுத்த புகாரை பெற்றுக்கொண்டு வழக்கு பதிவு செய்தனர். விசாரணைக்கு பின் கசாப்பு கடைக்காரரான சையது அகமதுவை கைது செய்தனர். திருடு போன தனது ஆட்டை அடையாளம் காட்டுவதற்காக வெட்டப்பட்ட ஆட்டு தலையுடன் காவல் நிலையத்திற்கு வந்து புகார் கொடுத்த பெண்ணால் காவல் நிலையமே ஆடிப்போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.